மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார், நல்லது தான், நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார். ராசியில் 5 சுக்கிரன் இருக்கார், 7க்கும் 10க்கும் உடைய குருவும் சுக்கிரனும் இணைந்து ராசியில் இருக்கிறார்கள். அதாவது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. ஒரு சிலருக்கு தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றம் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எது எப்படி இருந்த போதிலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அது பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 3இல் கேது இருப்பது மிக சிறப்பு. உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல பலன்களையே இந்த கேது பகவான் வாரி வழங்கப் போகிறார். இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். வீடு வாங்க, தோட்டத்துறவு வாங்க, காலி மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக அமர்ந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. அது அற்புதமான முடிவு, சக்ஸஸ் ஆகும். நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம், சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. குலதெய்வத்தின் 100% பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். இந்த கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரித்து போவாங்க. கூட்டு தொழிலும் நல்ல பிரமாதமாக நடக்கும். 9ல் ராகு இருக்கிறது மைனஸ்ன்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இருக்குது. அப்போ அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. தந்தையால் அனுகூலங்கள், மற்றபடி பாக்கியமான ஒரு சூழல் உங்களுக்கு. வெளியூர் வெளிநாடு கண்டிப்பாக போவீங்க. இல்லைனா ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது போயிட்டு வரக்கூடிய நிலை. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா. மிதுனத்துக்கு 8, 9 சந்திராசிரமனால் எச்சரிக்கையோடு இருங்க.